கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களில் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வசனத்தை கொண்டு கடந்த சில நாட்களாய் 2 நாட்களாய் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதிலே இந்த வசனத்தின் மூல வார்த்தையான முக்கியமான வார்த்தையான அந்த கீவேர்டு தான் சேவிக்க என்கிற வார்த்தையை குறித்து நேற்றைய முந்தைய தினத்திலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன். இது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கும் அல்லது இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ராஜாவாயிருந்து நாம் ராஜாவின் வாசஸ்தலத்திலே வாழுகிறவர்களாய் நாம் எப்படி வாழ வேண்டும், அல்லது அந்த வாசஸ்தலத்தில் வாழுவதற்கு என்னென்ன அடையாளமெல்லாம் நமக்கு தேவை என்பதைத்தான் கர்த்தர் இந்த வசனத்தின் நிழலாட்டமாக எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தர் விளக்கினார். அதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதனாலதான் நாம் இந்த வசனத்தை தியானிக்கிறோம். இந்த வசனத்திலே அங்கு அரண்மனையிலே வாசம் பண்ணுவதற்கு, ராஜாவின் அரண்மனையிலே சேவிப்பதற்கு சில தகுதிகளை இங்கு சொல்லப்படுகிறது. அதே தகுதி நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் பொழுது நாமும் நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவின் அரண்மனையிலே சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த நோக்கத்திலே நாம் இந்த வசனத்தை தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் புத்திரருக்குள் முதலாவது அடையாளம், நாம் அரண்மனையிலே சேவிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் அரண்மனையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது அடையாளம் நமக்கு என்னவா இருக்க வேண்டும்? அதுதான் இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளம். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. 1 எபிரேயர்கள், அதுதான் ஆபிரகாம் காலத்திலேயும் அவன் பரதேசியை சுற்றித் திரிந்த நாட்களை காட்டுகிறது. 2வது இஸ்ரவேல் புத்திரர்கள், அதுதான் யாக்கோபு தேவனோடு மனுஷனோடும் போராடி இஸ்ரவேல் என்ற நாமம் பெற்றது முதற்கொண்டு ராஜ்யபாரம் அமைக்கப்பட்டு, அதாவது கானானை சுதந்திரித்து அவர்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தி அந்த ராஜாக்கள் சிறைபிடித்து போகிற காலம் வரைக்கும் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பின்பாக சிறைப்பட்டு போன நாட்களில் இருந்து அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைய நாள் வரைக்கும் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அதன் மூலமாக இங்கு சொல்லப்படுகிற இஸ்ரவேல் புத்திரர்கள் என்பது ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரர்கள் சொல்லி 3 அடையாளங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாதான் இன்றைக்கு அந்த வசனத்தின் 2வது வார்த்தையை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியிலே வாழும் பொழுதே கிறிஸ்துவை ராஜாவாய் கொண்டு ஒரு ராஜாவின் அரண்மனையிலே வாழுகிறது போல வாழ வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய 2வது அடையாளம் என்னவா இருக்கிறது? அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தானியேல் 1:3 அதிலே சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது ஒரு தேவ பிள்ளையின் இடத்துல இருக்க வேண்டிய அடையாளம் என்ன? அவர்கள் ராஜ குலத்தார்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாய் 1 நிமிடம் நாம் ஜெபித்து அந்த வார்த்தையை தியானிக்க தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை உடைய ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாய் கொடுத்து அதை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. சுய மாமிசமெல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்களாய் எங்கள் யாவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Praise the Lord. மா கேக்குதா? எல்லாத்துலயுமா கேக்குதா என்னோட வாய்ஸ்? கேக்குது பாஸ்டர். மியூட் போட்டேன் இப்பதான். ஓகே ஓகேவா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. அப்ப இங்க ஞானிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே வாசம் கொள்ளும் பொழுது அவர்கள் ராஜாவின் வாசஸ்தலத்திலே வாழ வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய 2வது அடையாளம் என்னவாய் இருக்கிறது? அவர்கள் ராஜ குலத்தாராய் இருக்க வேண்டும். ராஜ குலத்தாராய் அவர்கள் காணப்பட வேண்டும். ராஜ குலத்தார் என்றால் என்ன அர்த்தம்? வேறு ஒன்றும் கிடையாது. ராஜ குலத்தார் என்றால் ராஜ வம்சத்தாராய் அவர்கள் காணப்பட வேண்டும். இங்க தமிழகத்துல இப்ப ரீசெண்டா கூட ஒரு கல்யாணமானது ரொம்ப ஃபேமஸா நடந்தது. அது யார் என்றால் அவர் ஒரு ராஜ குலத்தை சேர்ந்த மகன் என்று சொல்லுகிறார்கள். அவருக்குத்தான் இப்ப ரீசெண்டா கல்யாணம் நடந்தது. அது ரொம்ப பிரபலமாய் நடந்தது. நிறைய பிரபல செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவருக்கு எந்த பெரிய பதவியில இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு காலத்திலே அவர்களுடைய மூதாதையர்கள் இந்த தேசத்திலே அவர்கள் ராஜாக்களா இருந்திருக்கிறார்கள். அந்த வம்சாவளியை சேர்ந்தவனாய் அந்த மனுஷன் காணப்படுகிறபடினால் அவன் ராஜா என்று சொல்லிதான் அங்கு அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிந்தது. நியூஸ்ல கூட அது வந்திருந்தது. இதை அப்ப ராஜ குலத்தான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அது ராஜ வம்சத்தின் ஜனங்களை குறிக்கிறது. ராஜ வம்சத்திலே இருக்கிறவர்களை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப ராஜ குலத்தார் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்கு யாரை குறித்து சொல்லுகிறது? அங்க நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு ஜனங்களை சிறைபிடித்து வரும் பொழுது அங்கு அவன் சொல்லுகிறான், ராஜ குலத்தாரை அரண்மனையிலே வாழ வையுங்கள், அரண்மனையை சேவிக்கும்படி அவர்களை கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறான். அப்ப இங்கு நமக்கு நன்றாக தெரியும், இந்த தானியேல் புஸ்தகத்திலே 4 பெயர்கள் மிகவும் முக்கியமான பெயர்களாய் காணப்படுகிறது. அதிலே ஒரு பெயர் கடைசி வரைக்கும் வரும். அதுதான் தானியேல் என்கிற பெயர். இப்ப தானியேல் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தின்படி அவன் ஒரு ராஜ குலத்தான். தானியேலுடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லப்படவில்லை. தானியேலுடைய வம்ச வரலாறும் வேதத்திலே நம்மளுக்கு தெளிவாய் கொடுக்கப்படவும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ராஜ குலத்தாரை அழைத்து வாருங்கள் என்றால் அவன் தானியேல் ஒரு ராஜ வம்சத்தானை சேர்ந்தவனாய் காணப்படுகிறான். இன்னொரு இணை வசனத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் அவன் எந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை எளிதாய் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியும். அது என்ன இணை வசனம்? ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அவர் சொல்லுகிறார், சிலர் நீ பெறப்போகிற உன் சந்ததியில உன் குமாரர்களிலே உன் பிள்ளைகளிலே சிலர் அரண்மனையிலே வேலைக்காரர்களாய் இருப்பார். 4 பேர் தான் அரண்மனையிலே வேலைக்காரர்களாய் இருக்கிறார்கள். யாருடைய சந்ததியை குறித்து இது சொல்லுகிறது? அதற்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 39:5 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவை குறித்தும் அவன் சந்ததி பாபிலோன் தேசத்திலே அரண்மனை வேலைக்காரர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்படும். அப்ப இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் தானியேல் என்பவன் எசேக்கியா ராஜாவின் வாழ்நாட்களில் காணப்பட்ட எசேக்கியாவின் வழிகளிலே வந்த ராஜ புருஷனாய் காணப்படுகிறான், ராஜ குலத்தானாய் காணப்படுகிறான். இந்த எசேக்கியா ராஜா யாருக்கு ராஜாவாய் காணப்பட்டான்? அவர் ஒரு யூத ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் 12வது ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. அவன் 25வது வயதிலே ராஜாவான மனுஷனாய் காணப்படுகிறான். அப்ப இந்த வசனத்தின்படியும் இந்த வரலாற்றின்படி நாம் பார்த்தோம் என்றால் தானியேல் எசேக்கியா ராஜாவின் வம்ச ராஜ குலத்தானாகவும் யூத வம்சத்தின் ராஜ குலத்தானாகவும் காணப்படுகிறார். பின்னாட்களில் இதன் வழியாக தான் கிறிஸ்து வந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களும் அதே நேரத்திலே பல ஸ்காலர்ஸும் இதை தான் வைத்து சொல்லுகிறார்கள்.
அப்ப ராஜ குலத்தான் என்றால் யார்? அவர்கள் ராஜ வம்சத்தாராக இருக்கிறார்கள். இது எல்லாமே இதுவரைக்கும் நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே எழுத்தின்படி இருக்கிற அடையாளம், அதாவது லிட்ரலாய் நாம் புரிந்து கொள்ளுகிற அடையாளம். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, ஏற்கனவே கர்த்தர் சொன்னார், இதை ஒரு நிழலாட்டமாய் தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நாம் இதை எழுத்தின்படி எடுக்கக்கூடாது, இதை ஆவியின்படி தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நீ ராஜ குலத்தாரை தெரிந்து கொண்டு என்று சொல்லுகிறது. அப்ப ராஜ குலத்தாருக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன என்று சொல்லி வேதத்தை வைத்து நாம் தியானித்து அந்த அடையாளங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக ராஜ குலத்தாரின் ஆவிக்குரிய முதலாவது அடையாளம் என்னவா இருக்கிறதாம்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலும் நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும். வசனம் சொல்லுது பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிய என்று வசனம் சொல்லுது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை ராஜாக்களாய் மாற்றுகிறார், ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். இதை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இதில் ரெண்டு அர்த்தங்கள் போடப்பட்டுள்ளதை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கு. இங்கு 2 அடையாளம் சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகள். ஒன்னு, ராஜாக்களாய் நம்மளை அழைத்திருக்கிறார், ஆசாரியர்களை அழைத்திருக்கார். இந்த ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ராஜாக்களாய் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் இந்த பூமியிலே நாம் ராஜாக்களாய் வாசம் பண்ணுகிறதை காட்டுகிறோம், பூமியிலே நாம் ராஜாக்களாய் ஆளுகை செய்கிறதை காட்டுகிறோம். ஆசாரியர்கள் என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 5:10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூமியிலே வெளிப்படுத்தல் 5:10 வாசிக்கிறோம், நாங்கள் பூமியிலே ராஜாக்களாய் அரசாளுவோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறோம். அதே போல அந்த மற்ற வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் என்பது அவரோடு பரலோகத்தில் ஆசாரியர்களாய் இருக்கிறதை காட்டுகிறது. அது கர்த்தருக்கு நாம் பரலோகத்திலே பணிவிடை செய்கிறதை குறிக்கிறதாய் காணப்படுது. அதுதான் இங்க இருக்கிற ராஜாக்கள், ஆசாரியர். அப்ப கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது ராஜாக்கள் என்பது அது பூமியை ஆளுகிறதும், ஆசாரியர்கள் என்பது பரலோகத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறதையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. சரி, இங்க கர்த்தர் நம்மளை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார் என்றால் அவர் எப்படி நம்மளை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறாரா? அதைத்தான் அந்த நம்ம வாசிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கிறோம். அங்க ஒரு 2 அடையாளம் போட்டுள்ளது, 2 காரியம் போட்டுள்ளது. நாம் ராஜாக்களாய் மாறுவதற்கு 2 காரியம் அங்க போடப்பட்டுள்ளது. என்னென்ன காரியங்கள் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்து, முதலாவது ஒரு தேவ மனுஷன், ஒரு மனுஷன் ராஜாவாய் மாற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ரீதியாக பூமியை ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் அரசாளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உங்களையும் என்னையும் கர்த்தர் அன்பு கூர்ந்தவராய் காணப்படுகிறார். அவர் அன்பு கூர்ந்ததின் நிமித்தமாகத்தான் நாம் ராஜா குலத்தாராய் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். அன்பு கூர்ந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு கூறுகிறது அர்த்தம் என்னவா? உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து. கர்த்தர் நம் மீது அன்பு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்தவராய் காணப்படுகிறார். அதனாலதான் கர்த்தர் அந்த ராஜ குலத்தார் என்கிற அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் நாம் ராஜ குலத்தாராய் இருந்து இந்த பூமியிலே சகலத்தை மேற்கொள்ளுகிறவர்களாயும் ஆளுகை செய்கிறவர்களுமாய் நாம் காணப்படுகிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நினைக்கலாம், என்னை அன்பு செலுத்த எனக்கு யாரும் இல்லை, என் கூட வாசம் பண்ண யாரும் இல்லை, நான் எப்பொழுதும் தனிமையாயிருக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டவன், நான் ஒரு அனாதையை போல் வாழுகிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம் யாருமே அனாதையும் கைவிடப்பட்டவர்களும் தனித்து விடப்பட்டவர்களும் அல்ல. நாம் ஒரு ராஜ குலத்தார். அப்படின்னா கர்த்தரால் பிரியம் வைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பிரியம் வைக்கப்பட்டவர்கள்.
கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்களை காட்டுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் உங்களையும் என்னையும் அன்பு கூறுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு பக்கத்திலே அவர் கடினமுள்ளவராகவும் கண்டிப்புள்ளவராகவும் எச்சரித்து நடத்துகிறவராய் இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது அவர் பிரியம் வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வர்றாங்க. அவர் அநேக நாள் பிரசங்கம் பண்ணிட்டு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டே போறாரு. இப்ப ஜனங்களை பார்த்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இவங்களை இப்படியே நீங்க அனுப்புனீங்கன்னா வழியில் அவர்கள் சோர்ந்து போவாங்க. அங்க அது வரைக்கும் ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி அவர்களை அவருக்கு பிரியமான ஜனங்களாய் உருவாக்கிட்டு வர்றாரு. அவங்கள பார்த்த உடனே இயேசு சொல்றாரு பாருங்க, இவங்களை இப்படியே நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவர்கள் சோர்ந்து போவார்கள். வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க. இதுதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய ரீதியாய் உங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாய் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்கள் முகநாடி நாம் மாறும் பொழுதும் அவர் கண்டுபிடிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் சோர்ந்து போவதும் அவர் நம்மளை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 63:9 சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் ஒடுக்கப்படும் பொழுது, நாம் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படும் பொழுது, நாம் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தரும் பாதிக்கப்படுகிறவராயிருக்கிறார். அவரும் நெருக்கப்படுகிறவராயிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு மனுஷன் தூஷணமா பேசிட்டானா, ஒரு மனுஷன் உங்களை குறித்து சண்டை போட்டு விட்டானா, கர்த்தர் உங்களுக்காய் அவரும் அந்த துக்கத்திலே கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். இதை சொல்லும் பொழுது என்னுடைய நாட்களிலே, என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்த ஒரு சாட்சி, அநேக சாட்சிகள் இதை குறித்து பார்த்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் ஆவியில ஏவுகிற உணர்த்துகிற அந்த சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு அவர் வயசு 25-26 வயசுதான் இருக்கும். நான் பார்க்கும் பொழுது அவர் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற மனுஷன். நான் அறிந்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அவர் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், அறிந்த மனுஷன். ஒரு நாள் ஒரு ஸ்திரீயானவள் என்ன சொல்லி, அந்த மனுஷனுடைய ஃப்ரெண்டு தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். திடீர்னு அவர்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை வந்தது. அவர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நார்மல் ஃப்ரெண்டு மட்டும்தான். பட் அவர்களுக்குள்ளாக ஏதோ கருத்து வேறுபாடு பெரிய பிரச்சனையானது. இந்த பிரச்சனை ஆன உடனே அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்து விட்டால், நீ என்னிடத்துல ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிற, அந்த ரகசியத்தை நான் மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு நீ ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா நீ கொடுத்தாகும். 1000 ரூபாய். அந்த நாட்கள்ல நான் படிக்கிற நாட்கள்ல நான் சொல்லுகிறது, 1000 ரூபாங்கிறது அப்போ பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா நான் படிக்கிற இடத்துல 5000 ரூபாய் தான் உங்களுக்கு மந்த்லி ஃபீஸே இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற இடத்துல 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அதுவும் அந்த மனுஷனுக்கு, அந்த பையனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட். அவரு சொல்றாரு, என்னிடத்துல அவ்வளவு பணம் கிடையாது, என்னுடைய குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியும், என்ன காரியத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் என்றோ செய்த, என் வாலிபத்துல செய்த, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்ததை குறித்து நான் உன்னிடத்துல ரகசியமா சொன்னதை நீ எப்படி வெளியரங்கமா சொல்ல முடியும்? இன்னைக்கு என் பேர் கெட்டு போகுமே, என் சாட்சி கெட்டு போகுமேன்னு சொல்லி எவ்வளவோ அந்த பையன் அந்த மனுஷர் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாப்புல. ஆனாலும் அந்த பொண்ணு அதைத்தான் காரியமா வச்சு எப்படியாவது பணத்தை வாங்கணும், எப்படியாவது அந்த பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மனுஷன் ரொம்ப வாதித்து கொண்டிருந்தார்.
ஒண்ணுமே செய்யல. இந்த பையன் சொல்லி சொல்லி பார்த்தாப்ல. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். கர்த்தர்ட்ட சொன்னாப்ல, ஆண்டவரே, நான் என்றைக்கோ நடந்ததை தெரியாம ஒரு நண்பன் என்கிற விதத்துல நான் சொன்னதுனால இன்னைக்கு அது எனக்கு பெரிய ஆபத்தாய் மாறி இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு அது என் சாட்சியை கூட உடைத்து போடுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது. நீரே பொறுப்படு சொன்னார். பொறுப்படுன்னு சொல்லிட்டு ஏதோ எங்கிட்ட எல்லாம் வந்து கேட்டாப்ல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு எங்கிட்ட நியூஸ் எதுவுமே சொல்லல. சொல்லி அந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாப்ல. அவர் கொடுத்துட்டு வந்து ஜெபிச்சுட்டு விட்டுட்டாப்ல. அவரும் மறந்துட்டாப்ல, அப்படியே விட்டுட்டாப்ல. கடையை அந்த 1000 ரூபாய் கொடுத்து கரெக்டா 1.5 வாரம் என்று நினைக்கிறேன். 1.5 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ளாக அந்த ஸ்திரீயினுடைய கையில வைத்திருந்த மொபைல் பறிக்கப்பட்டது. அவள் கையில் வைத்திருந்த பர்ஸ் பறிக்கப்பட்டது. அதுக்குள்ளாக வைத்திருந்த ஏடிஎம் கார்ட்ஸ், அதுக்குள்ளாக வைத்திருந்த கேஷ் எல்லாமே அந்த ஸ்திரீயானவள் ஷாப்பிங் போகிற நேரத்துல இது எல்லாமே பறிக்கப்பட்ட போயிடுச்சு. எல்லாமே அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ கணக்கிட்டு பார்க்கும்போது தான் தெரிந்தது 15,000 இருந்து 20,000 ரூபாய் மதிக்கத்தக்க எல்லா பொருட்களும், மொபைல் போனும், பர்ஸ் எல்லாமே அந்த ஸ்திரீயின் கையை விட்டு போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்திரீ இந்த பையன் போய் சொல்லல, ஒன்னும் சொல்லல, கர்த்தர் உதவி செய்வாரு, நீ பாத்துக்கோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ உணர்த்தப்பட்டு இந்த மனுஷன் இடத்துல மன்னிப்பு கேட்டார். எதற்கா இதை நான் சொல்லுகிறேன்? நாம் நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களைப் போலவே அவரும் நெருக்கப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் போகிற போராட்டத்தை அவர் அறியாதவராயிருக்கிறார், நான் போகிற பிரச்சனையை அறியாதவராயிருக்கிறார், என் வேதனை அவருக்கு தெரியாதே, அவர் கடவுள் தானே, அவர் வந்துட்டு போயிட்டாரே, அவருக்கு எப்படி வேதனை புரியும் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிறவராயிருக்கிறார். அவர் உங்களை தனியே விடுகிற தேவன் அல்ல. இதுதான் ராஜ குலத்தின் அடையாளம். கர்த்தர் உங்களை ராஜகுல ஸ்திரீகளாயும் ராஜகுல புருஷனாயும் அழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் போகிற எல்லா உபத்திரவத்தையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா தாழ்மையையும், எல்லா இழிவையும் அவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். அதை உணர்ந்தவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இனிமே நாம் தேவ சமூகத்துல மற்றவங்கிட்ட நாம் ஒருபோது சொல்லக்கூடாது, என் வேதனை எப்படி கர்த்தருக்கு புரியும், என் வேதனை எப்படி கர்த்தருக்கு புரியும். நன்றாய் நம்முடைய நினைவிலை நாம் வைத்துக் கொள்வோமாக, இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதிக் கொள்வோமாக. நாம் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிறவராய் இருக்கிறார், அவரும் நெருக்கப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஈவினிங்ல திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த எறும்பு வீட்டுல ரூம்ல எறும்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யோசனை வந்துச்சு, அந்த எறும்பை போலதான் கர்த்தருடைய பார்வையிலே நாம் அவ்வளவு சின்னதா இருக்கும். ஏன்னா நம்மளை காட்டிலும் பூமி ரொம்ப பெருசு. அந்த பூமியில ஒரு தூசி போல அளவுதான் நம்ம இருக்கோம். அந்த பூமியே பெரிய சூரிய குடும்பம் என்கிற பெரிய இடத்துல காணப்படுது. அந்த சூரிய குடும்பம் பெரிய கேலக்சி என்று சொல்லுகிற அந்த மில்கி கேலக்சியில பெரிய ஸ்தலத்துல ஒரு தூளை போலதான் அந்த சூரிய குடும்பம் பூமியும் காணப்படுது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அந்த தேவன் தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் என்னுடைய ராஜாவாய் இருக்கிறார். அதை யோசிக்கும் பொழுது கர்த்தரை நான் துதிக்க. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சோதனையிலே நாம் அவரை குறித்து முறுமுறுக்காமல், ஆண்டவரே நான் ராஜ குலத்தான் என்கிற வைராக்கியத்தோடும் விசுவாசத்தோடும் சகலத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் புறப்படுவோமாக. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால். நாம் அவரை அநேக நேரம் அன்பு கூறுகிறது கிடையாது, அநேக நேரம் நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் அவருடைய அன்பு மாறாத அன்பு. இன்னொன்னு தெரியுமா, அவர் நம் மீது பிரியம் வைத்தபடினால், அன்பு கூர்ந்தபடினால் என்ன செய்யறார் தெரியுமா? வசனம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வரும் வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டிருக்கிறீர்களே. நம்முடைய தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் ஒரு மனுஷன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல,
ஒரு தாய் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு மனுஷன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களையும் என்னையும் அவர் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும், நீங்க பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025 இரவு வரைக்கும் அவர் உங்களை தகப்பனை போல் தாயை போல் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். தோளில் சுமக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர் சுமந்தவராய் காணப்படுகிறார். அப்பதை உணர்ந்தவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுது, ராஜ குலத்தார்கள் என்றால் யார்? தேவனால் அன்பு கூறப்பட்டவர். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, ஒப்பு கொடுத்த அறிக்கையிடுங்க, ஆண்டவரே, தானியேலை போல நானும் ஒரு ராஜ குலத்தான், தானியேலை போல நானும் ஒரு ராஜ குலத்தி, நானும் தேவனால் நேசிக்கப்பட்டவள், நானும் தேவனால் அன்பு கூறப்பட்ட மனுஷன், என்ன நீர் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வருகிறீரே, அதற்காய் நான் உம்மை துதிக்கிறேன் என்று எல்லாரும் கர்த்தரை துதிப்பமாக. அவர் உங்களை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை சுமக்கிறவராயிருக்கிறார். செங்கடலிலே உங்களை சுமக்கிறவராயிருக்கிறார். முள்ளின் பாதையிலே செல்லும் பொழுது சுமக்கிறவராயிருக்கிறார். கடலிலே நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர் உங்களை சுமக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப முதலாவது ராஜ குலத்தார் என்றால் யார்? அவர்கள் தேவனினால் சுமக்கப்பட்டவர்கள், தேவனினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் அன்பு கூறப்பட்டவர். இரண்டாவதாக ராஜ குலத்தான் என்றால் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தம்முடைய, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. முதலாவது அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். இரண்டாவது தேவன் என்ன செய்கிறாரா? நம்மளை கழுவி. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அப்ப இரண்டாவது யார் ராஜ குலத்தாரா? அவர்கள் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர். கழுவப்பட்டவர்கள் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலே அது பரிசுத்தத்தையும் சுத்திகரிப்பையும் சுத்தத்தை காட்டுகிறதா இருந்தாலும் அதனுடைய முக்கியமான அர்த்தம், முக்கியமான அடையாளம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, கழுவப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பங்காய் மாறுகிறதை காட்டுகிறது. தேவனுடைய பங்காய் நாம் மாறுகிறதை காட்டுகிறது. அப்ப கழுவப்படுகிற அனுபவம் ராஜகுலத்தின் அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது நாம் ராஜாவின் பங்குடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர்களால் கழுவப்பட்டவர்களாய் அவருடைய பங்குடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அவருடைய சுதந்திரத்திலே நமக்கு பங்குண்டு, அவருடைய ஜெயத்திலே நமக்கு பங்குண்டு, அவருடைய ஆசீர்வாதத்திலே நமக்கு பங்குண்டு. எப்படி தாவீதின் ஆசீர்வாதம் சாலமோனுக்கும், தாவீதினுடைய ஆசீர்வாதம் அவருடைய மற்ற பிள்ளைகளுக்கும் அப்சலோமுக்கும் போனதோ, அதே போல யாரெல்லாம் கர்த்தரால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பங்காய் இருக்கிறார்கள். இதனாலதான் நாம் அவருடைய ராஜ குலத்தாராய் நாம் காணப்படுகிறோம். இதன் நிமித்தமாகத்தான், அவரோடு நாம் பங்கு கொள்ளுகிறது நிமித்தமாகத்தான் நாம் ராஜ குலத்தாராய் மாறுகிறோம். இதை நீங்க எளிதா புரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கு உலக பணக்காரிலே மிகவும் நம்பர் 1 என்று நினைக்கிறேன், இன்னைக்கும் நம்பர் 1 என்று நினைக்கிறேன்,
அந்த நம்பர் 1 பணக்காரரான ஒன் ஆஃப் த பணக்காரர் யாருன்னா எலான் மாஸ்க். எலான் மாஸ்கை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். கார், ஃபைட்டர் ஜெட்ஸ், அதுக்கப்புறம் இது ஸ்பேஸ் காரியங்கள், இது மாதிரி நிறைய காரியங்களிலே இந்த எலான் மாஸ்க் காரியத்துக்கு ஈடுபடுகிறவராய் காணப்படுகிறார். ட்விட்டர் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் எலான் மாஸ்க் காணப்படுகிறார். அந்த நம்பர் 1 பணக்காரர், அவருக்கு 13 குழந்தைகள் என்று நினைக்கிறேன். 13 குழந்தைகள் வெவ்வேறு வித்தியாசமான ஸ்திரீகள் என்ற இடத்துல சேர்ந்து மொத்தமாய் 13 குழந்தைகள். இந்த 13 குழந்தைல ஒரு குழந்தை ரீசெண்டா ரொம்ப பிரபலமாச்சு. அந்த பிரபலமானதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவர்கள தகப்பனுடைய அந்த எலான் மாஸ்க்குக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த டைட்டிலை வந்து எடுத்துட்டாங்க. அந்த டைட்டிலை எடுத்து அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இவர் தகப்பன் கிடையாது. அதாவது நம்முடைய நாட்டுல எப்படி இனிஷியல் இருக்கிறதோ அதே போல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா டைட்டில் வைப்பாங்க. அவர் தகப்பனுடைய பேர் அவர்களுக்கு பின்பாக வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க மேர்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேர்சிக்கு இன்சியல் கிடையாது. என்னுடைய டாக்டருக்கு இன்சியல் கிடையாது. என்னுடைய பேர் ஈன் வராது. அவர்களுடைய பேர் பாத்தீங்கன்னா மேர்சி டெபோரால் சாமுவேல் எபின் தான் வரும். என்னன்னா, என்னுடைய டைட்டில், என்னுடைய தகப்பனுடைய பேர் தான் மேர்சிக்கு வரும். ஷைனியுடைய அப்பா பேர் மேர்சிக்கு வரும். அதுதான் வெளிநாட்டில் இருக்கிற வரைமுறை, அதுல ஒழுங்குமுறை. அப்படிதான் இந்த குடும்பத்தார் என்று அவர்கள் அங்கீகரிப்பார். யாராவது இந்த டைட்டில் எனக்கு வேண்டான்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது என்னவாகும்னா, அந்த குழந்தை வந்து இனிமே அந்த தகப்பனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த சொத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே போல எலான் மாஸ்குடைய ஒரு மகள், அவருடைய ஒரு மகள் வந்து ஜெனினா என்று நினைக்கிறேன். அந்த மகள் வந்து என்ன செய்துட்டாங்கன்னா, என்னுடைய தகப்பனுடைய பேர் எனக்கு வேண்டாம், அந்த டைட்டில் எனக்கு வேண்டாம், அதை நான் எடுத்துடுறேன், அவருக்கும் எனக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாது. இதனால் என்ன ஆகிறது, அவர்கள் அந்த டைட்டிலை திறந்ததுனால, அந்த லாஸ்ட் நேம் எடுத்ததுனால இனிமே எலான் மாஸ்கினுடைய பங்குகள் அவருக்கு கொடுக்கப்படாது, சொத்துகள் பகிர்ந்து கொடுக்கப்படாது. எலான் மாஸ்கின் அடையாளம் முற்றிலும் அவர்களை விட்டு எடுத்து போடப்படும். அவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீயாய் தான் காணப்படும். இத போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி ராஜகுலத்தாராய் மாறுகிறீர்கள் என்றால், நாம் எப்படி ராஜகுலத்தார் மாறுகிறோம் என்றால், அந்த ராஜாவினால் நாம் கழுவப்படுகிறது நிமித்தமாக அந்த ராஜாவின் பங்கிலே நாம் பங்குடையவர்களாய் மாறுகிறோம். ராஜாவின் ஆசீர்வாதத்திலே பங்குடையவர்களாய் மாறுகிறோம். அப்ப இரண்டாவதாக ராஜகுலத்தாரின் அடையாளம் என்ன? அவர்கள் கழுவப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்ப கழுவப்பட்டவர்கள் என்றால் வேதம் சொல்லுகிற கழுவப்பட்டவர்கள் என்ன? வேதத்துல அநேக விதமான கழுவப்படுகிறதை குறித்து சொல்லுங்க. லேவியராகமத்தின் புத்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக விதமான கழுவப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சரீரத்தை கழுவுகிறதை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆலயத்திற்குள் பிரவேசித்தவர்கள், குஷ்டரோகிகள், பாவிகள், இப்படி வியாதிப்பட்டவர்கள் என்று சொல்லி அநேக விதமான கழுவுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. லேவியர் புத்தகத்தில் நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்ப இங்கு சொல்லப்படுகிற ராஜ குலத்தாரின் கழுவப்படுகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:11 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, எதனால் கர்த்தர் நம்மளை கழுவுகிறாராம்? ராஜகுலத்தார்கள் எப்படி கழுவப்படுவார்களாம்? அவருடைய ஆவியினால் கழுவப்படுதல். ஆவியிலே நாம் கழுவப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். நாம் ராஜகுலத்தார்கள் என்பது அவருடைய ஆவியிலே கழுவப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப ஆவியிலே கழுவப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியிலே கழுவப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற அடையாளம் என்ன? எபேசியரின் புத்தகம் 10வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகத்திலே எபிரேயரின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, தெளிந்த இருதயமும் என்று வசனம் சொல்லுது. சுத்த சரீரமும்
தெளிந்த இருதயமும் சுத்த சரீரமும் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப எபிரேயர் புஸ்தகத்திலே ஆவியிலே கழுவப்படுகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அது முதலாவது தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களை காட்டுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். முதலாவது நாம் கழுவப்படுகிறோம், ஆவியிலே கழுவப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தெளிக்கப்பட்ட இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? கெட்ட மனசாட்சி நம்மிடத்துல இருக்கவே கூடாது. தெளிக்கப்பட்ட அனுபவம் என்பது அது ஒரு பரிசுத்தத்தை காட்டுகிறது. அது தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்குள்ளாய் வருகிற நாம் நம்முடைய இருதயமானது ஒரு தெளிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள இருதயமாய் மாறணும். நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவியரா புஸ்தகத்துல நீ ரத்தத்தை எடுத்து நீ அங்கிருக்கிற தேவனுடைய கூடாரத்துக்குள் பிரவேசித்து பலிபீடத்தையும் விளக்கையும் அங்கிருக்கிற பாத்திரங்கள் மீதும் நீ அந்த ரத்தத்தை நீ தெளிப்பாயாக, அப்பொழுது அது சுத்தமாகும் என்று சொல்லியிருக்கு. அப்ப தெளிக்கப்பட்ட இருதயம் என்பது என்ன? கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். நமக்குள் மாசுள்ள இருதயமா இருக்கக்கூடாது, திருகுள்ள இருதயமா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோமோ அது வேறு. நாம் வேறு விதமாய் யோசித்து இருக்கலாம், வேறு விதமாய் பேசி இருக்கலாம், இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசி இருந்திருக்கலாம், ஏன் இருதயம் திருக்குள்ள இருதயமாய் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணுமா? அது தெளிக்கப்பட்ட இருதயமா இருக்கணும், அது சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். அதிலே அவதூறு காணப்படக்கூடாது, அதிலே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது, அதிலே கெட்ட எண்ணங்கள் காணப்படக்கூடாது, அதிலே தேவையில்லாத அந்த யோசனைகள், தேவையில்லாத திட்டங்கள் அதிலே காணப்படக்கூடாது. தெளிக்கப்பட்ட இருதயத்துக்கும் தெளிக்கப்படாத இருதயத்துக்கும் ரெண்டு மனுஷனை நீங்க உதாரணமா பார்க்கலாம். தெளிக்கப்படாத இருதயத்துக்கு அப்சலோமை நீங்க உதாரணமாய் பார்க்கலாம். அப்சலோம் ஜீவியத்தை பாருங்க. அவன் ஒரு ராஜ குலத்தான், அவன் ஒரு ராஜாவினுடைய குமாரன். ஆனா அவனுடைய இருதயத்தின் நிமித்தமாக அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போயிட்டான். காரணம் என்ன? அவன் இருதயம் தெளிக்கப்படவில்லை, சுத்திகரிக்கப்படவில்லை. ஏன்னா அவன் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் காணப்பட்டான். முதலாவது அவன் இருதயத்துல எத்தனிக்கிறான், என் தகப்பனுடைய சிங்காசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்? அந்த எண்ணத்தை, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன செய்யறான்? காலையில எஞ்சி போய் அந்த வாசல்ல முன்னாடி போய் நின்னுக்குவான். யாராவது அந்த வழியில போனாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்பான், நீங்க சிங்காசனத்துக்கு போறீங்களா, ராஜாட்ட நியாயம் கேட்க போறீங்களா, எங்க போறீங்க? அவங்க சொன்ன யாராவது நான் நியாயம் கேட்க போறேன், சிங்காசனத்துல ராஜாவை பார்க்க போறேன்னு சொன்னா இவன் சொல்லுவான், நீங்க அங்க போய் நியாயம் கேட்கறது ஒண்ணுதான், இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறது ஒண்ணுதான், அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். உடனே அவர்கள் பதறுவார்கள். பதறின உடனே இவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு நல்ல நியாயம் தீர்ப்பேன், உங்களுக்கு நல்ல ஏற்ற பதில நான் சொல்லுவேன், என்ன நீங்க பின்பற்றுவாங்க. இப்ப அங்க வர்ற ஜனங்களுடைய இருதயம் முதல்ல கலங்கின உடனே அவன் உள்ள போய் நான் என்ன பின்பற்றுவாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அவன் பின்னாடி வந்துருவான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் செய்து என்ன செய்தான்? தாவீதை அரண்மனையை விட்டு துரத்துகிறவனாய் காணப்பட்டான். தெளிக்கப்படாத இருதயத்திற்கு நல்ல உதாரணமாய் அவன் காணப்பட்டான். ஆனா என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கருவாரி மலத்திலே அவன் தலைமுடி மாட்டிக்கொண்டு தரையிலே அவன் கால் படாதபடி அந்தரத்திலே தொங்குகிறவனாய் அவன் காணப்பட்டான். அவன் குத்தி கொலை செய்யப்பட்டான். கடைசியாக அவன் தகப்பன் பார்ப்பதற்கு முன்பாகவே அவன் அடக்கம் செய்யப்பட்டவனாயும் காணப்பட்டான். என்ன நடந்தது? ராஜ குலத்தின் அபிஷேகம் அவனை விட்டு விலகினது. அவன் எழுத்தின்படி ராஜகுமாரன் தான், எழுத்தின்படி அவன் தகப்பன் ராஜாதான், இவன் ராஜகுமாரன். ஆனாலும் அவன் இருதயம் தெளிக்கப்படாத இருதயமாய் இருந்தபடியினால் அவன் ராஜ்ய பாரத்தையும் ராஜ குலத்தையும் இழந்து போனவனாய் மாறினான்.
கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும்? அது தெளிக்கப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். ஏதும் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை காண்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தை கண்டு அதற்கேற்ற பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தை பார்த்து அதற்கேற்ற விடுதலையை, அதற்கேற்ற பங்களிப்பையும், அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் ஒரு தெளிக்கப்பட்ட இருதயமாய் மாறுவதாக, என்னுடைய இருதயம் தெளிக்கப்பட்ட சுத்தமுள்ள இருதயமாய் மாறுவதாக. நான் அப்சலோமை போல தெளிக்கப்படாத இருதயமாய் மாறி போயிடக்கூடாது. என்னுடைய ராஜ குலத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. நான் என்னுடைய ராஜ குலத்தை இழந்து நான் தேவனை இழந்து போயிடக்கூடாது என்று கர்த்தர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஏதும் சொல்லுகிற அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் போய் அற்புத அடையாளங்களை செய்றான். அங்க இருக்கிற சில பிசாசுகளை துரத்துறான். இப்ப பிசாசுகளை துரத்தி அவன் பிசாசுகளை துரத்தின உடனே அங்க இருக்கிற யூதர்கள், அங்க இருக்கிற ஜனங்க என்ன செய்யறாங்க? பிரதான ஆசாரியர்கள் வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்க? அவங்களும் என்ன சொல்றாங்க? நாங்களும் பொல்லாத ஆவியை துரத்துவோம்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யூதரின் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரிலே ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இந்த பவுல் பிசாசு துரத்துறத பார்த்த உடனே சில யூதர்கள் வந்து சொல்றாங்க, நாங்களும் பிசாசு துரத்துவோம், இயேசுவின் நாமத்துல துரத்துவோம்னு சொல்லிட்டு யூத மந்திரவாதிகள் வந்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினாலே, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே நீ போ என்று துரத்துறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லினது. நீங்கள் யார்? இங்கு பவுலும் யூதன் தான், இவர்களும் யூதன் தான். ஆனா பவுல்கிட்ட தெளிக்கப்பட்ட இருதயம் இருந்துச்சு, இவர்களிடத்திலோ தெளிக்கப்படாத இருதயம் இருந்தது. அதனால் என்ன நடந்தது? அந்த பொல்லாத ஆவி அவர்களை பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. அவங்க சொன்னாங்க, இயேசு நாமத்துல துரத்துறோன்னு. ஆனா ஒண்ணுமே முடியல. காரணம், அவர்களிடத்தில் தெளிக்கப்பட்ட ஆவி இல்லை, தெளிக்கப்பட்ட இருதயம் இல்லை. அப்ப இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவரே, என் இருதயம் தெளிக்கப்பட்ட இருதயமாய் மாறுவதாக, என் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் மாறுவதாக, நான் ஒரு ராஜ குலத்தாக கழுவப்பட்டவனாய் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒப்புக்கொடுங்க. அப்ப முதலாவதாக கழுவப்படுகிற அனுபவம் என்பது என்ன? எபிரேயர் 10:22 சொல்லுகிறது, அது முதலாவது தெளிக்கப்பட்ட இருதயத்தை காட்டுகிறது. இரண்டாவதா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இரண்டாவது, நம்முடைய சரீரம் சுத்த சரீரமாய் இருக்கணும். ஆவிக்குரிய சரீரம் சுத்த சரீரமாய் இருக்கிறது போல, ஆவிக்குரிய சரீரம் தெளிக்கப்பட்ட இருதயமுடையதா இருக்கிறது போல, நம்முடைய மாம்சீக சரீரமும் சுத்த சரீரமாய் இருக்கணும். அது சுத்த ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லப்படுகிற சுத்த ஜலம் என்பது எது தெரியுமா? அதுதான் அபிஷேகத்தை காட்டுகிறது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கணும்? அபிஷேகத்திலே நடத்தப்படுகிற சரீரமா இருக்கணும். அது என்னையா அபிஷேகத்துல நடத்தப்படுகிற சரீரம்? அபிஷேகனாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய பாஷையில பேசுறது, அந்நிய பாஷையில பேசி குதிக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு தாவுறது, அதுக்கப்புறம் சில பேர் தீர்க்க சொல்றது, வரங்களை பெற்றுக்கிறது. அது ஒரு பக்கத்துல ஒரு காரியம் நடக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம், அபிஷேகத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்முடைய சரீரம் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறது. நம்முடைய சரீரம் அபிஷேகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. இது அபிஷேகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்?
நீங்க சீசர்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. அபிஷேகம் பெற்ற பின்பு அவர்களுடைய நடக்கையும் பேச்சும் எல்லாமே மாறி இருக்கும். பவுல பாருங்க, அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். இயேசு சந்திச்சு அனனியாவின் மூலமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவன் என்னவாய் மாறுகிறான்? கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிறவனாயும் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழுகிறவனாய் இருக்கிறான். அப்ப சுத்த ஜலத்தினால் சரீரத்தை சுத்திகரிப்பது என்ன என்பது என்ன? நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய கிரியைகளிலும் நாம் பாதங்கள் சொல்லுகிற பாதைகள் எல்லாமே ஒரு சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான மாசற்றதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரமானது சுத்த சரீரமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனமே சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினார், அந்த கண்ணை பிடுங்கி போட்டு 2 கண்ணோடு நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணோடு நீ பரலோகத்தை பிரவேசிக்கலாம். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினா அந்த கையை தரித்து போட்டு 2 கரங்கத்தோடு நீ நரகத்துக்கு போகிறத விட ஒரு கரத்தோடு பரலோகத்தை சுதந்திரிக்கலாம். வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய சரீரம் சுத்தமா இருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆவியும் சுத்தமாவே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். நம்ம ஆவியிலே அந்நிய பாஷையில நிரம்புறது நல்லதுதான். அந்த அந்நிய பாஷை, அந்த அபிஷேகம் நம்முடைய சரீரத்தை நடத்துகிறதா இருக்கணும். ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு ஜபத்தை விட்டு போன பின்பு நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளும், புரணி பேசுகிறதும், பொறாமையின் வார்த்தைகளும், எரிச்சலின் வார்த்தைகள் இருக்கும் என்றால் அது நம்முடைய அபிஷேகம் இன்னும் நம்மளை நடத்தவில்லை. நாம் இன்னும் அபிஷேகத்திலே நடக்கப்படுகிற ஜனங்கள் இல்லை. இதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் சமூகத்துல ஒரு மாதிரியும் உலகத்துல ஒரு மாதிரியும் வாழ்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க அந்நிய பாஷையில பேசுறது ஆவியிலே, சபையில ஆவியிலே நிரம்புறதா அபிஷேகம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஆவியிலே நிரம்புதல், அந்நிய பாஷை பேசுதல், ஆவியிலே நிரம்பி அபிஷேகத்துல நிரம்புகிறது என்பது என்னன்னா, நம்முடைய சரீரத்தின் நடவடிக்கைகள் மாறணும். பழைய வாழ்க்கைகள் மாறணும். அது அசுத்தங்களை சுட்டரித்து போடணும். மாம்சீகத்தின் இச்சைகளை சுட்டரித்து போடணும். நம்முடைய நடக்கையும் பேச்சும் கண்டிப்பாய் மாறணும். அதுதான் வேதம் சொல்லுகிற சுத்த ஜலத்தினால் சரீரத்தை சுத்தமாக்கி ராஜகுலத்தாரை காட்டுகிறது. நல்ல உதாரணம் நீங்க பார்க்கணும்னா, யோசேப்பை இப்ப பார்வோன் கூப்பிடுறான். பார்வோன் யோசேப்பை கூப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை சிறைச்சாலையில இருந்து அவனை வெளியில கொண்டு வந்து அவனை ஷேவ் பண்ணி சவரங்கம் பண்ணி அவன் சரீரத்தை சுத்தம் பண்ணாங்க. சுத்தமான தண்ணியினால் அவனை கழுவினாங்க. கழுவிதான் அவனை பார்வோன் இடத்துல கொண்டு போனான். அதன் பின்புதான் அவன் அதிபதியா மாட்டான். இப்ப சுத்தம் இல்லாம அவனை கொண்டு போயிருக்கலாமே, அது கிடையாது. ராஜாவோடு வாசம் பண்ணணும். ராஜாவை நீங்க பார்க்கணும்னா உங்க சரீரமும் சுத்தமுள்ள சரீரமா இருக்கணும். அப்பதான் அவனுக்கு ஆவின் கிரியைகள் அங்கு செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் நடக்கைகள், என் சரீரமானது அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற சரீரமா இருக்கணும். என் நடக்கையும் பேச்சும் அபிஷேகத்துல நிறைந்ததா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். சுத்த ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும் என்பதை ஒப்பு கொடுப்போமாக. அப்ப 2வதாக கழுவப்படுதல் என்பது என்ன? சுத்த ஜலத்தினால் கழுவப்படுவது. அடுத்ததாய் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உண்மையுள்ள இருதயம். அந்த வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேவிக்க கடவும். உண்மையுள்ள இருதயம், பூரண நிச்சயம். உண்மையுள்ள இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் கீழ்ப்படிதலை காட்டுகிறது. உத்தம இஸ்ரவேலனே என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே அவர்கள் செய்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உண்மையுள்ள இருதயத்தை காட்டுகிறது.
அப்ப மூன்றாவதாக நாம் எதிலே ஆவியிலே கழுவப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்திலே இரட்டை சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. மாயமான இருதயம் உடையவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ இத பண்ணுப்பான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு காலையிலே நாங்க மதுரைக்கு, நானும் டேடியும் மதுரைக்கு ஒரு முக்கியமான விஷயத்திற்காக மதுரைக்கு நாங்க டிராவல் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னபடி நாங்க டிராவல் பண்ணும்போது வீட்லயும் இப்போ பைபிள் ரீடிங் தான் போடுறது உண்டு, அதை கேட்டுட்டே போறது. ஸோ இன்னைக்கு எசேக்கியேல் புஸ்தகத்தை நாங்க இங்க வீட்டுல இருந்து வாகனத்தை தொடங்கும் போது, பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது எசேக்கியேல் புஸ்தகத்தை போட்டோம். அப்போ அதை கேட்டுக்கிட்டே வர்றோம். சில அதிகாரங்கள் போகிறது, சில காரியங்கள் போகிறது, மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொன்னா, தேவன் சொல்றார், நான் உன் உதடுகளை தைத்து நீ பேசப்படாதபடி நான் உதடுகளை தைப்பேன், என் ஆவி உன்னிடத்துல இறங்கும், அப்பதான் நீ பேசும். மனுஷனுடைய ஸ்தானத்தை எடுத்து அதுல நீ அப்ப சுட்டு சாப்பிடுவன்னு சொல்ற. உடனே சொல்ற இசையில, ஆண்டவரே நான் தீட்டுள்ள மனுஷன் அல்ல, இதுவரைக்கும் தீட்டான காரியங்கள் எதுவும் செய்யல. உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி, மனுஷ சாணத்துக்கு பதிலாக மாட்டு சாணத்திலே நீ அப்பம் சுட்டு சாப்பிடுவாய், நீ ஒரு கழிச்சு 1 ஆண்டு காலமும் ஒரு கழிச்சு படப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? கர்த்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, நம்ம என்கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு சொல்றாரு, நான் உன் வாயை தைக்க போறேன், நீ இனிமே சகரியா போல ஊமைய போலதான் இருக்க போற. கர்த்தர் நான் சொல்லும் போது மட்டும்தான் நீ பேசுவேன்னு சொன்னா உடனே நமக்கு என்ன வரும்? நம்ம கர்த்தர் வார்த்தையை தான் கேட்டோமா, அசுத்தாவின் வார்த்தையை கேட்டுட்டோம். உடனே இன்னொரு வார்த்தை வருது, மாட்டு சாணத்திலே அப்பம் சுட்டு சாப்பிடுவாய், இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை போல உன் தேசத்தின் உபத்திரவமா இருக்கும், அதற்கு அடையாளமா நீ இதெல்லாம் செய்யணும் கர்த்தர் சொல்றார். உடனே நம்ம என்ன செய்வோம்? இது கர்த்தர் வார்த்தை போல இல்லையே, யார்ட்டையாவது போய் விசாரிப்போம், மற்றவர்கிட்ட விசாரிப்போம். கேட்கறது தப்பு கிடையாது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எசேக்கியேலை படிச்சு பாருங்க, அந்த புஸ்தகத்தை படிச்சு பாருங்க, மனுஷனால் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை உபத்திரவத்தின் பாதையில நடத்துகிறார். காரணம் என்ன? அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அல்ல. கர்த்தரே சொல்றார், நீ இஸ்ரவேலின் பாவத்தை சுமந்து யூதாவின் பாவத்தை சுமக்கும்படியாக மனுஷன் அந்த பாவத்தை சுமக்கிறான். அவன் உபத்திரவத்தின் ஊடாக நடந்து சொல்றான். யோசித்து பாருங்க, இதே காரியம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொன்னா நம்ம செய்வோமா? அதுதான் உத்தம இருதயம். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே நம்ம செய்ய பழகணும். அதுல நம்மளுடைய ஸ்கெட்ச் ஒண்ணு போடக்கூடாது, அதுல நம்மளோட பிளான் ஒண்ணு போடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீ கன்னியாகுமரிக்கு போ, திருநெல்வேலிக்கு போன்னு சொல்றாரு. உடனே நான் போற வழியில கோவில்பட்டியில என் மாமாவை பார்த்துட்டு வரேன், நான் போய் கோவில்பட்டியில எனக்கு ஒரு வேலை இருக்கு, விருதுநேரில் இருக்க பாஸ்டரை பார்த்துட்டு வரேன், அதெல்லாம் அங்க நடக்க கூடாது. கர்த்தர் எங்கு போ சொல்றாரோ அங்கு நாம் போகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறது, அப்படியே கீழ்ப்படுகிறதான் உத்தம இருதயம் உள்ளதை காட்டுகிறது. ராஜ குலத்தாருக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன அடையாளம் தெரியுமா? அவர்கள் உத்தமம் உள்ளவர்களாயிருப்பார்கள், அவர்கள் லாயலாயிருப்பார்கள், அவர்கள் வாக்கிலே உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள். அப்படி இருந்தாதான் அவர்கள் ராஜ குலத்தார்கள். அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு இருக்கணும். கேட்போமாக, ஆண்டவரே நான் உத்தம இருதயம் உள்ளவனாயிருக்கணும், உத்தம இஸ்ரவேலனாய் நாம் மாறணும், நான் ராஜகுலத்தனாய் மாறணும் சொல்லுங்க. 4வதாய் சொல்லுது, பூரண நிச்சயத்தோடு. அதுதான் அசையாத விசுவாசம். பூரண நிச்சயம், அசையாத விசுவாசம். என் தேவன் ராஜாவா இருக்கிறார், நான் ராஜகுலம். என் தேவன் ஆளுகை செய்யறாருக்கா, அவரோடு நான் ஆளுகை செய்கிறேன். என் வீட்டில வருகிற போராட்டத்தை நான் ஆளுகை செய்கிறேன், என் வீட்டில வருகிற பிரச்சனையை நான் ஆளுகை செய்கிறேன், என் சரீரத்துல வருகிற போராட்டங்களை வியாதிகளை நான் ஆளுகை செய்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறபடினா, கர்த்தரோடு இருக்கிறபடினா நான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறேன் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு, அதற்காகத்தான் இந்த பூமியிலே நான் ஜீவிக்கிறேன் என்கிற நிச்சயம் நமக்குள் வர வேண்டும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பூரண நிச்சயத்தோடு. எதிலே? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு.
அப்ப அந்த பூரண நிச்சயம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நாம் பூரண நிச்சயம் என்றால் என்ன அர்த்தம்? உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம். தண்ணீரை போல அங்கிட்டு இங்கிட்டு தளம்பிக்கிறது இல்ல. தண்ணியை நீங்க ரவுண்ட் பாக்ஸ்ல ஊத்துறீங்கன்னா அது ரவுண்டா தெரியும். சப்பட்டையா அந்த பாக்ஸ்ல ஊத்துனீங்கன்னா சப்பட்டையா தெரியும். அந்தந்த அது எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம் பூரண நிச்சயத்தோட இருக்கணும். தானியேல்ட்ட அந்த பூரண நிச்சயம் இருந்துச்சு. அவன் சொன்னா, எங்களுக்கு நீ ராஜாவின் பங்கை நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், ராஜாவின் போஜனத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நாங்க அதை சாப்பிட மாட்டோம், நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பருப்புகளையும் மரக்கறிகளை இதை மாத்திரம் தான் நாங்க சாப்பிடணும்னு சொன்னா, அப்படியே அதுல வைராக்கியமாயிருந்தான், அதுல உறுதியா இருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க பாருங்க, நீ நெருப்புல போட்டாலும் நான் உறுதியா இருப்பேன், என் தேவன் என்னை விடுதலையாக்கல்னாலும் உறுதியா இருப்பேன். தாவீது சொல்றான், சிங்கத்து குகையில போட போறாங்க, ஆனாலும் அவன் ஜெப வேளையில அவன் உறுதியா இருந்தான். கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் இருக்கிறவர்கள் ராஜ குலத்தார்களாய் மாற்றப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஆவியின் கழுவப்படுகிற அனுபவத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அப்ப ராஜ குலத்தான் என்றால் முதலாவது அவர்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள், இரண்டாவது ஆவியிலே கழுவப்பட்டவர்கள். இப்ப நாம் கண்களை மூட போகிறோம், கர்த்தர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இந்த கழுவப்படுகிற அனுபவம் என் ஜீவியத்துல வரட்டும், இந்த கழுவப்படுகிற அனுபவம் என் ஜீவியத்துல இருக்கட்டும், நான் ஒரு ராஜ குலத்தானா மாறணும், நான் கர்த்தருக்குள்ளாக கழுவப்படுகிறவனா இருக்கணும், கர்த்தரால் அன்பு கூறப்படுகிறவனா இருக்கணும் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, பிதாவே உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்போ இந்த ராஜ குலத்தாரின் மகிமை உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ராஜகுலத்தான் என்பவன் சகலத்தையும் பூமியிலே ஆளுகை செய்கிறவான் இருக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சகலத்தையும் ஆளுகை செய்வார்களாக, சகலத்தையும் மேற்கொள்ளுவார்களாக. அதற்கு முதலாவது கர்த்தருடைய அன்பினால் அன்பு கூறப்பட்டவர்கள் என்கிற அந்த உணர்வு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வரட்டும் கர்த்தாவே. இரண்டாவதாய் கர்த்தர் சொன்னபடி ஆண்டவரே ஆவியிலே கழுவப்படுகிற, ஆண்டவரே ஆவியிலே கழுவப்படுகிற தெளிக்கப்பட்ட இருதயமும் சரீரமும் உண்மையுள்ள இருதயமும் ஆண்டவரே நிச்சயம் கர்த்தர் கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படி பிள்ளைகளாகிய எங்களை நீ ராஜ குலத்தாராய் மாற்றினக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் நிமித்தமாய் அரண்மனையை சேவிக்கிறவர்களாய் நாங்கள் மாறினக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ராஜகுலத்தான் என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் ராஜகுலத்தான் என்பவன் யார்? அவன் முதலாவது தேவனால் அன்பு கூறப்பட்டவன் என்ற அர்த்தத்தை கொடுத்தீர் அல்லவா? அதே போல உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் ஒரு தகப்பன் தாய் சுமந்து வருவது போல எங்களை இம்மட்டும் நீர் சுமந்து வந்த ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ராஜகுலத்தானின் விசுவாசத்திலே வாழ, ராஜகுலத்தானின் என்கிற அடையாளத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இரண்டாவதாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆவியிலே கழுவப்படுகிற அனுபவம், ஆவியிலே கழுவப்படுகிற அனுபவம் பிள்ளைகளுக்கு வருவதாக. ஆவியிலே கழுவப்பட்டு ஆண்டவரே ராஜ குலத்தாரின் அபிஷேகத்திலே ஆண்டவரே தெளிந்த இருதயத்தோடும் தெளிக்கப்பட்ட இருதயத்தோடும் சுத்த ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறதும் ஆண்டவரே அப்போ உண்மையுள்ள இருதயத்தோடும் ஆண்டவரே கர்த்தர் விரும்புகிற விசுவாசத்தின் பூரண நிச்சயத்திலே பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கே எங்களை ஆவியிலே கழுவுவீராக, ஆவியிலே கழுவுவீராக. அபிஷேகத்திலே நடக்கிறவர்களா எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.